மார்ச் 14 வியாழன் அன்று காரடையான் நோன்பு நாள். பெண்கள் மட்டும் கொண்டாடும் சிறப்புடைய காரடையான் நோன்பு. சாவித்திரி சத்தியவானின் அன்பின் வெளிப்பாடு. அன்னை பராசக்தியின் பக்தியான சாவித்திரி சத்தியத்தை தன் உயிராக நினைத்து வாழ்றவங்க. சாவித்திரியின் மனமுடிக்க திறமை வாய்ந்த இளவரசனை தேடி நாடெங்கும் சென்றனர். இறுதியில் சத்தியவானின் இடத்திற்கு வந்தாள் சாவித்திரி. அங்கு எதிரிகளிடம் நாட்டை இழந்த மன்னன் துயுமத்சேனனும் மனைவி மகன் சத்தியவானுடன் வாழ்ந்து வந்தனர். சத்தியவான் கண் பார்வை இல்லாத தனது பெற்றோரை கவனித்துக் கொண்டதை பார்த்த சாவித்திரி, திருமணம் செய்தால் சத்தியவானை தான் செய்வேன் என்று தனது தந்தை அசுவதியிடம் கூற, ஒரே மகளின் ஆசையை நிறைவேற்ற அவரும் முடிவு செய்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த நாரதர், இன்றிலிருந்து 12 மாதத்தில் சத்தியவான் இறந்து விடுவார்னு சொல்ல, சாவித்திரி உறுதியாக இறந்தாலும் நான் அவரை தான் திருமணம் செய்வேன்னு முடிவாக சொல்ல, சத்தியவானுடன் திருமணம் நடைபெறுகிறது. சத்தியவானுடன் காட்டிற்கு சென்று வந்தால் சாவித்திரி தன் கணவனிடம் அவர் இறப்பை பற்றி சொல்லாமல் காமாட்சியை நினைத்து கடுமையான விரதம் இருந்தாள். இறப்பதற்கு 3 நாட்கள் முன் கடுமையான விரதம் மேற்கொண்டு தூங்காமல் உண்ணாமல் விரதம் இருந்தாள் சாவித்திரி. இறக்கும் நாள் வந்தது. சத்தியவான் விறகு வெட்ட காட்டிற்கு செல்ல கூடவே சாவித்திரியும் சென்றாள். போன இடத்தில் மயக்கமடைந்த சத்தியவான் சாவித்திரியின் மடியிலேயே இறந்து விடுகிறார். இறந்த சத்தியவானை கூட்டிச் செல்ல யமதர்மன் வர்றார். இது சாவித்திரியின் கண்ணுக்கு தெரிந்து யமதர்மனால் சத்தியவான் உயிரை எடுத்து போக முடியவில்லை. சாவித்திரி யமனிடம் தன் கணவனின் உயிரை திருப்பி தர சொல்லி அழ, யமனுக்கு ஆச்சரியம். யார் கண்ணுக்கும் தெரியாத தன்னுடைய உருவம் எப்படி சாவித்திரி கண்ணுக்கு பட்டதுன்னு பார்க்க, ஒழுக்கம் தவறாத பராசக்தியின் பக்தை, சத்தியம் தவறாத சாவித்திரியின் நல்ல குணங்கள் யமனுக்கு தெரிய, சாவித்திரி, மரணம் மனிதனுக்கு இயல்பு, அதனால் உன் கணவனின் உயிரை கூட்டி போக விடு அப்படின்னு சொல்ல, யமதர்மன் சாவித்திரியும் அழுது கொண்டே யமனை பின்தொடர்ந்து போக, யமனுக்கு கணவன் மேல் இப்படி ஒரு அன்பா? சாவித்திரியை பார்த்து, நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன், ஆனால் உன் கணவன் உயிரை கேட்க கூடாதுன்னு சொல்ல, சாவித்திரியும் சரி நான் கேட்கலைன்னு சொல்லிட்டு யமனிடம் கேட்கிறார். என் மாமனாரின் வம்சம் அழியாமலும் அவருடைய நாடு சத்தியவாணியின் 100 பிள்ளைகளுக்கும் கிடைக்கவும் தன் மாமனார் மாமியார் கண் பார்வை வரணும்னு கேட்க, யமனும் இருந்த அவசர கதியில் நீ கேட்ட வரத்தை அளித்தேன்னு சொல்லிட்டார். உடனே என் பிள்ளைகள் அரசாள வேண்டும்னா என் கணவர் வேண்டும்னு சொல்ல, யமனுக்கே அப்பொழுதுதான் புரிகிறது தான் கொடுத்த வரம் என்ன என்று. சாவித்திரி தன் கணவன் மேல் வைத்திருந்த அன்பு, புத்திசாலித்தனம், தன்னையே எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியம் எல்லாம் கண்டு சத்தியவான் உயிரை திருப்பி தருகிறார் யமன். அவ்வளவு விசேஷமான நோன்பு காரடையான் நோன்பு. பின் மாமனார் மாமியார் கண் பார்வை, நாடு, குழந்தை என செல்வம் பெருக நன்றாக வாழ்கிறார்கள் சத்தியவானும் சாவித்திரியும். திருமணமான பெண்கள் நீண்ட மாங்கல்யம் பெறவும், திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் கிடைக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள். மாசி மாத முடிவும் பங்குனி மாத தொடக்கத்தில் இருந்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். விரதம் எடுப்பவர்கள் அதிகாலை குளித்து பூஜை அறையில் உள்ள அம்மன் போட்டோக்களை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு வணங்க வேண்டும். காராமணி, அரிசி மாவு சேர்த்து கார அடை, இனிப்பு அடை செய்து கண்டிப்பாக உருகாத வெண்ணெயையும் அதனுடன் நைவேத்தியமாக வைத்து 2 மஞ்சள் கயிற்றில் மல்லிகை பூ வைக்கவும். வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய் உடைத்து இந்த பாடலை சொல்லவும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து நோன்பு நோற்றேன், ஒரு காலும் என் கணவன் பிரியா இருக்க அருள்வாய் என கூறி வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் கணவனிடம் கொடுத்து சரடை அணிந்து கொள்ளலாம். காரடையான் நோன்பு 2024 மார்ச் 14 வியாழன் வருகிறது. சூரிய உதயம் காலை 6:40க்கு தொடங்கி சூரிய அஸ்தமனம் மாலை 6:31 வரை. விரதம் எடுக்க சிறந்த நேரம் காலை 6:32 தொடங்கி மதியம் 12:46 வரை கடைபிடிக்கப்படுகிறது. மஞ்சள் சரடு முகூர்த்தம், சரடு மாற்ற மதியம் 12:46 மணி சிறப்பாக உள்ளது. திருமணமான பெண்கள் கழுத்திலும், திருமணமாகாத பெண்கள் கையிலும் கட்டி கொள்ளலாம்.
அவ்வளவு சக்தி வாய்ந்த நல்ல நாள் காரடையான் நோன்பு. விரதம் இருப்பதன் பலனாக நீண்ட சுமங்கலி பாக்கியம் கிடைக்கிறது. இதனை சுமங்கலி பாக்கியம், கௌரி நோன்பு எனவும் அழைக்கிறார்கள். அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும். இந்நாளில் பராசக்தி அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.